சிம்பிள் தக்காளி சாப்பாடு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் அடுப்பில் குக்கரில் கொஞ்சம் ஆயில் கீ ரெண்டும் விட்டு அதில் பட்டை கிராம்பு சோம்பு பிரியாணி இலை தாளித்து அது கூட 4-5 நசுக்கின பூண்டு, 2 பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், 2 கீறின பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வணக்கிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் பொடியாக நறுக்கின புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு கிளறிட்டு இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி நான் அரைச்சி ஊற்றிருக்கேன். நான் பையன் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுனால இந்த மாதிரி அரைச்சி தான் ஊற்றுறது. அந்த மாதிரி கீறி போட்டால் அவன் அதை எடுத்து சாப்பிட கஷ்டப்படுறான்னு இப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு செக் பண்ணி ஊற வச்ச அரிசி, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி விசில் போட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான தக்காளி சாப்பாடு தயார். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்க்கு பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.